சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பெரிய தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. அடுத்து குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துட்டு கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவு தண்ணி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பெரிய தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துட்டு கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவு தண்ணி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.